ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான சுதந்திரம் எப்படி இருக்குது, வன்முறைகள், அடக்குமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும். அடுத்து பொது வன்முறையில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பொது வன்முறை அப்படிங்கும்போது நம்ம வெளியில் செல்கிறோம், அதாவது வேலை வாய்ப்பிற்காக செல்கிறோம், படிப்பிற்கு செல்கிறோம், இன்னும் பல விஷயங்களுக்காக நம்ம வெளியில் செல்லக்கூடிய காலகட்டம், சென்று தான் ஆக வேண்டும். ஏன்னா வீட்டிற்குள்ளேயே பெண்கள் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ் கவிஞர் சொல்லியிருக்கார் பாரதியார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்து ஒன்றுமாக போவதில்லை அப்படின்னு. ஸோ அவருடைய காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. அடுத்து பெரியார் பெண்களை பற்றி ரொம்ப பேசியிருக்காரு. அதாவது பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை அப்படிங்கிறது. பெண்கள் எப்போதுமே விடுதலையாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கரெக்டான விதத்தில் உபயோகிக்க அனுமதி தரோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி சமூகத்தில். அதனால் பெண்ணிற்காக போராடியக்கூடிய தலைவர்களை எல்லாம் நம்ம தவறாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க பெண்மையை உணர்ந்ததுனால பெண்ணிற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு உறுதுணையாக இருந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். பாரதியார், பெரியார், பாரதிதாசன், இன்னும் பல பல நபர்கள் இன்றைய காலகட்டத்தில். இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்களில் இப்போ பெண்கள் துணிச்சலாக வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அவர்களுடைய கணவன் அல்லது அப்பா, அண்ணன், தம்பி அப்படிங்கிற உறவு தான். அது ஆண் அப்படிங்கிற ஒரு உறவு தான். அந்த உறவுகளை நம்ம குறை சொல்லக்கூடாது, தப்பு சொல்லவும் முடியாது. இவர்கள்லாம் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம பேசுவது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள். இப்போ வெளியில் செல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெண் போயிட்டுருக்காங்க, திடீர்னு நம்ம ரயில் நிலையங்களில் பார்க்கலாம், அல்லது பேருந்து நிலையங்களில், இல்லை நம்மளது வீடுகளிலேயே அருகருகில் வசிக்கும்போது, பள்ளிகளில் படிக்கும்போது, கல்லூரிகளில் படிக்கும்போது, பணியிடங்களில் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை அறியாமலே நம்ம கிட்டத்தில் கிண்டல் சீண்டல்கள் பண்ணுவாங்க, ஈவ்டீசிங், ரேகிங் பண்ணுவாங்க. நம்மளுடைய நிறத்தை வைத்து தவறாக பேசுவாங்க. இல்லை நம்மளுடைய குடும்ப செய்தி ஏதாவது தெரிந்தது அப்படின்னா அதை வைத்து வெளியில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களோட ஆண் நண்பர்கள் மூலியமாக நீங்கள் பேசக்கூடிய விஷயம் வெளியில் சென்றால் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள். நாம் பழகக்கூடிய ஆண் நண்பர் சரியானவர் இல்லை, இவர் வேறு ஒரு குழுவோடு இணைந்திருப்பு, தவறான பாதையில் செல்லக்கூடிய நபர் அப்படிங்கிறத பெண்கள் ரொம்ப உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய செய்திகள் ஆண் நண்பர் மூலியமாக வெளியில் சென்றால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த நண்பரை நீங்கள் தேர்ந்தெடுக்க தேவையும் இல்லை. வாழ்க்கையில் அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய நட்பை துண்டித்து விடலாம், இது தவறில்லை. அப்படி நட்பை துண்டிக்கும் போது ஒரு ஆண்மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பெண்ணை துரத்துவது, பொது இடங்களில் துரத்துவது, செய்திகளில் கேள்விப்படுவோம். உடனே அவங்க மேலே ஆசிட் போடுறது, அருவாள் எடுக்கிறது, வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, இல்லை அப்படின்னா 4 நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் அந்த பெண் செல்லக்கூடிய பொது இடங்கள் எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, அந்த பெண்ணுக்கு எதிராக வார்த்தைகளை கோர்த்து விடுறது. இப்போ இன்ஸ்டாகிராம், மொபைல் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வைத்து இவங்க கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது, இந்த பெண் என்னை விரும்பலை, இன்னொருத்தவங்களோட இருக்காங்க அப்படின்னு. நல்லா இதில் தெரிஞ்சுக்கணும், ஒரு பெண்ணை பெற்று வளர்க்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு மட்டுமே அந்த பெண்ணை யாருக்கு கட்டி கொடுக்க வேண்டும், இல்லை யாரை குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய உரிமை உண்டு. இடையில் ஒரு 4 மாதம், 6 மாதம், இல்லை 1 வருட காலம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு நபர்களுக்கும் உரிமை கிடையாது. அவர்கள் மீது நீங்கள் இந்த அட்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, சீண்டல்கள், கிண்டல்கள், கேலிகள், தாக்குதல்கள், வன்முறைகள், வார்த்தைகளை தவறாக உபயோகிப்பது யாருக்குமே உரிமை கிடையாது. பெற்றவர்களுக்கு இல்லாத உரிமை மற்றவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத சமூகத்தில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பவர்களுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது. அந்த குழந்தையை பார்த்து வளர்த்ததுனால தான் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதனாக இல்லை ஒரு பெண்ணாக உருவகித்து வளர்த்து சமூகத்தில் வெளியில் அவங்க அனுப்புகிறாங்க, படிப்பிற்கோ வேலை வாய்ப்பிற்கோ. அங்கு செல்லும் போது அந்த பெண்களை நம்ம சீண்டல்கள் பண்ணுறது, இல்லை அவர்களுடைய பணியை செய்ய விடாமல் தடுப்பது, அவர்கள் காதலிக்காமலே காதலிக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லி அவர்கள் மேலே நற்பெயரை கெடுப்பது, இது எல்லாமே யார் பண்ணக்கூடிய வேலை அப்படின்னா பெண்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய நபர்கள், வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள். இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா பொது வன்முறை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி கட்டம் மேலே போனோம் அப்படின்னா பெண்ணிடத்திலேயே அந்த ஆண்மகன் நேருக்கு நேராக வாய் தகராறு, தவறான வார்த்தைகளை உபயோகிப்பது, ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொள்வது, அசிங்கத்தனமாக பேசுவது, போதையில் பேசுவது, இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான வன்முறை பொது இடங்களில் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். இவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகி நாம் தொடர்ந்து யோசிப்போம். நன்றி.